யாரின் பெயரிலே இந்த அறிக்கையை வெளியிட்டார்களோ அந்த மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் கூட இந்த அறிக்கை நான் சொல்லவில்லை, நான் வெளியிடவில்லை என்று முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். எதற்காக அவர் இந்த தலைவர் பொறுப்பை ஏற்றார்? வழக்கை நடத்துவதற்காக, அண்ணனுக்கு நீதி பெற்று தருகிறேன் என்று சொல்லிதான் இந்த தலைவர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் என்றைக்கு தலைவர் பொறுப்பை ஏற்றாரோ அன்றைய தினம் யூடியூப் சேனல்களை அழைத்து, ஊடகங்களிலே அழைத்து தன்னுடைய பெருமையை, தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய சுய விளம்பரத்தை அம்பலப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து ஊடகங்களிலே பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தார். வழக்கு குறித்து அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அண்ணனோடு பயணித்த முக்கியமான நபர்களை படுகொலை செய்வதற்கோ அல்லது அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு சிறையிலிருந்து பல திட்டங்கள் வைக்கப்படுகிறது என்கின்ற செய்தி கசிகிறது. இதை தெரிந்தவுடன் அன்னியார் அவர்கள் ஆனந்தனை தொடர்பு கொண்டு இது குறித்து புகார் கொடுங்கள் காவல்துறையிடம் என்று தொடர்ந்து ஆனந்தனை வற்புறுத்தி வந்தார். ஆனால் ஆனந்தன் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன் ஆனந்தன் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்? ஏன் ஆனந்தன் இந்த செயல்களை செய்கிறார்? இதன் பின்னால் ஆனந்தனை இயக்கு சக்தி யார்? ஆனந்தனை இயக்குகின்ற இந்த கட்சிக்கு எதிராகவும் இந்த வழக்குக்கு எதிராகவும் அன்னிக்கு எதிராகவும் ஆனந்தனை இயக்குகின்ற சக்தி யார் என்கின்ற கேள்வி எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது. யாரின் பெயரிலே இந்த அறிக்கையை வெளியிட்டார்களோ அந்த மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் கூட இந்த அறிக்கை நான் சொல்லவில்லை, நான் வெளியிடவில்லை என்று முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் முதற்கண் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, இந்த அறிக்கை ஏன் வெளியிடப்பட்டது? இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னணி என்ன? ஏன் பகுஜன் சமாஜ் கட்சியில் இத்தகைய குழப்பங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த மக்களின் கேள்விக்கு சில உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருப்பதால், கட்சி பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு சில நபர்களை தோலுரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருப்பதால் சில தகவல்களை மட்டும் நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். கடந்த ஜூலை 5ஆம் தேதி எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழகம் அறிந்த செய்தியே. அந்த தினத்திற்கு மறுநாள் தேசிய ஒருங்கிணைப்பாளர், அன்றைய மத்திய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அசோக் சித்தார்த் அவர்கள் எங்களுடைய அன்னியாரை சந்தித்து தலைவருடைய பணியை அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல வேண்டும், துக்கம் ஒருபுறம் இருந்தாலும் நீங்கள் மாநில தலைவர் பதவியை எடுத்து செயல்பட வேண்டும் என்று எங்கள் அன்னியாரிடத்திலே 6ஆம் தேதியே மன்றாடி கேட்டுக்கொண்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும் அன்றைய சூழலில் எங்களுடைய அன்னியாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே எங்கள் அன்னியார் அவர்கள் ஒரு 3 மாத காலம் தற்காலிகமாக யாரையாவது தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள், 3 மாதத்திற்கு பிறகு நான் எங்களுடைய தலைவருடைய பணியை நான் சிரமேற்று செய்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். இந்த செய்தி இந்த கட்சிக்குள் புகுந்து இந்த கட்சியை சீர்குலைக்க வேண்டும், இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்கின்ற சக்திகளுக்கு யார் மூலமாக போகிறது என்று சொன்னால், அண்ணன் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது இங்கே தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் வருவார்கள். அந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ரூம் போட்டு கொடுப்பதற்கு, தேசிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தண்ணி வாங்கி வந்து கொடுப்பதற்கு, தேசிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு டீ வாங்கி வந்து கொடுப்பதற்கு, தேசிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பதற்கென்று தலைவர் ஒருவரை நியமித்திருந்தார். அந்த நபர் தான் ஜெய்சங்கர் என்கின்ற நபர். அவர் இப்போது பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஜெய்சங்கர் என்ற நபர் மூலமாக இந்த தகவல் வெளியே போகிறது. வெளியே போனவுடன் இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த ஆனந்தன் என்கின்ற நபர் அன்னியாரை உடனடியாக சந்தித்து அன்னியாருடைய கால்களை பற்றி காலிலே விழுந்து
எங்களுடைய அந்நியார் அவர்களே, நான் ஒரு வழக்கறிஞர். அண்ணனுடைய வழக்கை திறம்பட நடத்த வேண்டும். அண்ணனுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அண்ணனுக்கு நீதி பெற்று தருவதிலே நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன். எனவே நீங்கள் எனக்கு மாநில தலைவர் பதவியை கொடுத்தால் ஒரு காவல்துறையிடம் பேசுவதற்கு, இது சார்ந்த ஊடகத்திடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று அந்நியாரிடத்திலே அவர் வேண்டுகோள் வைத்து காலில் விழுந்து அந்த பதவியை கேட்டார். உடனே அந்நியார் அன்றைக்கு இருந்த சூழலில், சரி தலைவருக்கு அறிமுகமான நபர்தானே, தலைவருக்கு தெரிந்த நபர்தானே, நம்பிக்கையோடு நடந்து கொள்வார் என்று நீங்கள் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் அந்நியாருடைய ஒப்புதலை பெற்று நேரடியாக டெல்லிக்கு போய், இதையெல்லாம் அண்ணன் இறந்த ஒரு சில தினங்களில் இந்த சூழ்ச்சி தந்திரங்கள் எல்லாம் நடக்கிறது. இது ஊடகங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில தினங்களில் நடக்கிறது. உடனே டெல்லிக்கு போய் அந்த பதவியை அவர் கைப்பற்றி தமிழ்நாடு திரும்புகிறார். தமிழ்நாடு திரும்பியவுடன் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அந்நியாரிடத்தில் மீண்டும் போய் அந்நியார் கால்களில் விழுந்து, அந்நியார் அவர்களே, எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். உடனே அந்நியார் ஒரு தாய் என்போடு, இவர் நல்லவர், துரோகம் செய்ய மாட்டார் என்றெல்லாம் நம்பி பொறுப்பாளர்களை அழைத்து, இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு 3 மாத காலம் இவரோடு வேலை செய்யுங்கள், நான் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறேன், அதன் பிறகு நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் தலைமையில் இருந்து என்று சொல்லி பொறுப்பாளர்களை தேற்றி அவரை தலைமையேற்கும்படி செய்து விடுகிறார்கள். எதற்காக அவர் இந்த தலைவர் பொறுப்பை ஏற்றார்? வழக்கை நடத்துவதற்காக, அண்ணனுக்கு நீதி பெற்று தருகிறேன் என்று சொல்லிதான் இந்த தலைவர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் என்றைக்கு தலைவர் பொறுப்பை ஏற்றாரோ அன்றைய தினம் யூடியூப் சேனல்களை அழைத்து, ஊடகங்களிலே அழைத்து, தன்னுடைய பெருமையை, தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய சுய விளம்பரத்தை அம்பலப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து ஊடகங்களிலே பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தார். வழக்கு குறித்து அவர் ஒன்றுமே செய்யவில்லை. இதற்கிடையிலே இந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அண்ணன் இழந்த சில தினங்களிலே 8 குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள், அந்த குற்றவாளிகள் தான் இந்த கொலைக்கு காரணம் என்று சென்னை மாநகருடைய கமிஷனர் ஊடகத்திலே பேட்டி கொடுக்கிறார். உடனே அண்ணனை உயிருக்கு உயிராக கருதிய, அண்ணனால் வளர்க்கெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நம்முடைய சென்னை மாநகர அடிஷனல் கமிஷனரை போய் சந்தித்து, அடிஷனல் கமிஷனர் அவர்களே, அண்ணன் அவர்கள் உயிருக்கு பிரச்சனை இருக்கிறது என்று 3 முறை உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்ணனுடைய படுகொலை என்பது காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிலே நடந்திருக்கிறது. அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட இடத்தை சுற்றி 3 செக் போஸ்டுகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அண்ணனுடைய படுகொலை நடந்திருக்கிறது. நீங்கள் இவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லுகிறீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக அதை பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். இந்த சூழலில் தான் கமிஷனர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசால் மாற்றப்பட்டு திரு ஏடிஜிபியாக இருந்த திரு அருண் அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக நியமிக்கப்படுகிறார். அதன் பின்பு அண்ணியை அண்ணன் மீது பற்று கொண்ட பல வழக்கறிஞர், பல சமூக ஆர்வலர்கள், மிக முக்கியமாக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணியை தினந்தோறும் தொடர்பு கொண்டு, ஏன் அண்ணி ஆனந்தன் இதை செய்ய மாட்டேங்கிறார், ஆனந்தனுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறது, அண்ணன் படுகொலையில் கேள்வி கேட்பதற்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது, ஏன் அண்ணி ஆனந்தன் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் என்று தொடர்ந்து அண்ணியிடம் கேட்டுக்கொண்டதனால் அண்ணி தொடர்ந்து ஆனந்தனிடத்திலே, வழக்கை நடத்துவதற்காகத்தானே நீங்கள் பொறுப்பை வாங்கினீர்கள், ஏன் வழக்கு சம்பந்தமாக நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் என்று அண்ணி அவர்கள் தொடர்ந்து பேசியதுடைய விளைவு, இந்த அண்ணியை கேட்க சொல்லுபவர்கள், அண்ணியோடு இருந்த
மூத்த முக்கிய பொறுப்பாளர்கள் என்று ஆனந்தன் கருதி கொண்டு அன்றைய தினம் முதல் அண்ணனோடு பயணித்த மூத்த பொறுப்பாளர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும், அண்ணனோடு பயணித்த மூத்த பொறுப்பாளர்களை கட்சியிலிருந்து அந்நியப்படுத்த வேண்டும், அண்ணியிடமிருந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலே தொடர்ந்து அண்ணனால் நியமனம் செய்யப்பட்ட பொறுப்பாளர்களை நீக்கிக் கொண்டே வந்தார். இதற்கு இடையிலே சிறையிலே இருந்து ஒரு தகவல் கசிகிறது. என்னவென்று சொன்னால், அண்ணனோடு பயணித்த முக்கியமான நபர்களை படுகொலை செய்வதற்கோ அல்லது அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு சிறையிலிருந்து பல திட்டங்கள் வைக்கப்படுகிறது என்கின்ற செய்தி கசிகிறது. இதை தெரிந்தவுடன் அன்னியார் அவர்கள் ஆனந்தனை தொடர்பு கொண்டு இது குறித்து புகார் கொடுங்கள் காவல்துறையிடம் என்று தொடர்ந்து ஆனந்தனை வற்புறுத்தி வந்தார். ஆனால் ஆனந்தன் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழலில் அன்னியார் அவர்கள் காவல்துறையினரை, முக்கியமாக காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் அழைத்து நீங்கள் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை என்றும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியதற்கிணங்க காவல்துறை சிறையில் நடத்திய சோதனையில் 6 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது. 6 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டு குற்றவாளிகள் உடனடியாக புழல் சிறைக்கு மாற்றப்பட்டனர். ஆக எந்த நோக்கத்திற்கு இந்த சம்பவம் நடந்தவுடன் அண்ணி இப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்று தெரிந்தவுடன் ஆனந்தன் அண்ணியுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டார். ஆக ஆனந்தன் எதற்காக இயக்கத்திற்கு வந்தார்? அண்ணனுடைய வழக்கை நடத்துவதற்காக. ஆனால் அண்ணன் வழக்கை வடிவேலு சொல்வதைப் போல அண்ணன் வழக்கை நடத்துவதை தவிர்த்து எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டிருந்தார். வடிவேலு சொல்வதைப் போல அவர் புடுங்கிய ஆணிகள் எல்லாம் தேவையில்லாத ஆணிகள் தான். ஆக அந்த தேவையில்லாத ஆணிகளை புடுங்கி கொண்டிருந்த ஆனந்தனை இவர் சரியாக கட்சி நடத்துவதற்கு தகுதியான நபராக இல்லை, கட்சி அண்ணனுடைய வழக்கை எடுத்து செல்ல தகுதியான நபராக இல்லை என்றவுடன் அன்னியார் அவர்கள் அவர் மீது கடுமையாக கோபப்பட்டவுடன் அன்னியாருக்கு எதிராகவே அவருடைய அவதூறுகளை பரப்புகிறார். இந்த நிலையில் அன்னியார் கொஞ்சம் துக்கத்திலிருந்து விடுபட்டு பொதுவெளிக்கு வந்து மக்கள் மத்தியிலே போகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் அன்னியாரை வரவேற்று அண்ணனுக்கு பிறகு அன்னியாருடைய அந்த தலைமையை, அன்னியாருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள தயாராக ஒரு புறம் அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலே ஆனந்தன் அன்னியுடைய செல்வாக்கு ஒரு புறம் பெருகுகிறது. இன்னொரு புறம் இந்த வழக்கை டைவர்ட் செய்வதற்கு அன்னி ஒரு தடையாக இருக்கிறார், கட்சியை கைப்பற்றுவதற்கு அன்னி ஒரு தடையாக இருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து அன்னியை எப்படியாவது இந்த கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அன்னியை அப்புறப்படுத்துகின்ற வேலையிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அதனுடைய நீட்சி தான், அதனுடைய உச்சபட்சமான நடவடிக்கை தான் இன்றைக்கு அன்னியார் நீக்கப்பட்டார் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், இந்த வழக்கை நடத்துவதற்காகத்தான் ஆனந்தன் அவர்கள் பொறுப்பை வாங்கினார். ஆனால் வழக்கை நடத்துவது குறித்து எந்த வேலையும் அவர் செய்யவில்லை. கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் அந்த பொறுப்பை வாங்கினார். ஆனால் கட்சியை வளர்ப்பதற்கென்று எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. முக்கியமாக கட்சிக்காக உழைத்த முன்னணி பொறுப்பாளர்களை ஓரங்கட்டுகிறார், கட்சியை சிதைக்கிறார், கட்சியை நாசப்படுத்துகிறார். ஆக கட்சி வளர்ச்சிக்கும் அவர் எந்த உறுதுணையாக இருக்கவில்லை, வழக்குக்கும் உறுதுணையாக இருக்கவில்லை. இப்போது எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் எதை நோக்கி திரும்புகிறது என்று சொன்னால், ஏன் ஆனந்தன் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார், ஏன் ஆனந்தன் இந்த செயல்களை செய்கிறார், இதன் பின்னால் ஆனந்தனை சக்தி யார்? ஆனந்தனை இயக்குகின்ற இந்த கட்சிக்கு எதிராகவும் இந்த வழக்குக்கு எதிராகவும் அன்னிக்கு எதிராகவும் ஆனந்தனை இயக்குகின்ற சக்தி யார் என்கின்ற கேள்வி எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலே கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு இந்த கொலைக்கும் இந்த அண்ணனுடைய கொலையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளுக்கும் ஆனந்தனுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இன்றைக்கு கட்சி பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதோ பாருங்கள், ஆனந்தன் அவர்கள் பொறுப்பேற்று ஓரிரு மாதங்களிலே எங்களுடைய கட்சி என்பது முற்றாக ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டிற்கு, இந்துத்துவ அமைப்புகளுடைய கோட்பாட்டிற்கு முற்றிலும் விரோதமானது. ஆனால் பொறுப்பேற்ற ஒரு சில தினங்களிலே, ஒரு சில வாரங்களிலே திரு ஆனந்தன் அவர்கள் இந்த சாமியார்களோடு கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆக எங்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறது. ஏன் இவர் கட்சியை அழிக்க துடிக்கிறார், ஏன் வழக்கை திசை மாற்ற துடிக்கிறார் என்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே
எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, மக்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஆனந்தன் அவர்களை உடனடியாக இந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு காலையிலிருந்து சமூக ஊடகங்களிலே செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுதான் அவர் கொடுத்த அறிக்கை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் இல்லை, லெட்டர் பேடு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி சிக்னேச்சர் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது. அதாவது ஏன் அவர் முன்னுக்கு பின்னான நபர் இவ்வளவு சந்தேகங்கள் அவர் மேல் எங்களுக்கு எழுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அண்ணன் இறந்த ஒரு சில மாதங்களிலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்ற பொழுது ஆனந்தன் அவருடன் இருக்கிற, அதை நான் சொன்னேன்லவா, அந்த டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்த ஒருங்கிணைப்பாளருக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து கொண்டிருந்த அந்த நபர் ஜெய்சங்கர் என்கின்ற நபர் ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கொலையில் செல்வ பெருந்தகைக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியவுடன் அந்த செய்தி ஊடகங்களிலே பரவுகிறது. அதன் பிறகு ஊடகங்களிலே தோன்றிய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் இது குறித்து ஆதாரங்கள் அவரிடத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். அதன் பின்பு இப்போது சமீபத்திலே ஊடகவியலாளர் இருக்கிற சவுக்கு சங்கர் சொன்னார், ஆனந்தனிடத்திலே ஆதாரம் இருப்பதாக ஆனந்தனே சொல்லுகிறார். அப்படி இருக்கும்பொழுது ஆனந்தன் அந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு காவல்துறைக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதுவரை ஆனந்தனும் அந்த ஆதாரங்களை எடுத்து நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ போகவில்லை. நாங்கள் இங்கே இருக்கிற அண்ணனோடு இருந்த பொறுப்பாளர்கள், குறிப்பாக கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள் தொடர்ந்து அவர் தரப்பில் கேட்டுக்கொண்டு அந்த ஆதாரங்களை கொடுங்கள், நாங்களாவது கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறோம், நாங்களாவது நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதுவரைக்கும் அது எந்த நடவடிக்கையும் எந்த விஷயம் நடவில்லை. இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் என்றால், உண்மையிலுமே அவர்களிடம் ஆதாரம் இருந்ததா? அப்போ ஆதாரம் இருந்தது என்று சொன்னால் அந்த ஆதாரம் இப்போ எங்கே போனது? அந்த ஆதாரம் எங்கே போனது? ஏன் காவல்துறையிடம் அவர் சமர்ப்பிக்க மறுக்கிறார்? அந்த ஆதாரங்களை ஒருவேளை அவர் வைத்திருக்கிறாரா? இல்லை, அந்த ஆதாரங்கள் எங்களுடைய சந்தேகம், அந்த ஆதாரங்கள் விலை போய்விட்டதா என்கின்ற சந்தேகத்திலே கூட நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து அவர் தலைவர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடர்ந்து கட்சி சார்ந்தோ வழக்கு சார்ந்தோ எதுவுமே செய்யாமல் தொடர்ந்து டைவர்ஷன்ஸ், இந்த வழக்கையும் கட்சி வளர்ச்சியையும் மடைமாற்றுகின்ற வேலையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டார். இப்போ சேலத்திலே கூட ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டினார். பொதுவாக எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த ஒரு செயற்குழு வைத்தார் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கைகள் குறித்தும் இந்திய அரசமைப்பு சட்டம் குறித்தும் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் பேசுவார். ஆனால் மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் அங்கே சேலத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டி, செயற்குழு கூட்டம் என்கின்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே கவர்ச்சி நடனத்தை அரங்கேற்றுகிறார். அவர் பெருமையை போற்றுகின்ற திரைப்பட பாடல்களை ஒலிக்க விட்டு அதற்கு நடனமாடி கவர்ச்சி நடனங்களை அரங்கேற்றுகிறார். இந்த செயல்கள் எல்லாம் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அண்ணனை அவமரியாதை செய்கிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய புகழ் மக்கள் மத்தியிலே போய்விடக்கூடாது என்பதிலே ரொம்ப தெளிவாக இருக்கிறார். கட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்கின்ற போது என்ன சொன்னார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் என்னுடைய தெய்வம், அவருக்கு நீதி கிடைப்பதற்காக தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி வாங்குவதற்காகவே நான் அவதார புருஷனாக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கை என் உலகம் எல்லாமே அண்ணன் தான், எங்கள் அண்ணனுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நபர் ஆரம்பத்தில் அண்ணனுடைய படம் அது பதாகைகளாக இருக்கட்டும் சுவரொட்டிகளாக இருக்கட்டும் பெருசாக போடப்பட்டு வந்தது. அடுத்து சின்னதாக்கினார், கொஞ்சம் சின்னதாக்கினார், அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கினார், அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கினார். இப்போது சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படத்தையே போடுவதே கிடையாது. திருமுல்லை வாயிலிலே ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கியிருக்கிறார்கள். கடந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்தபோது செயற்குழு கூட்டம் நடந்தது. திருமுல்லை வாயிலிலே ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் செய்வதற்காகவாது குறைந்தபட்ச அரசியல் அறிவோடு அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவருக்கு எங்களுக்கு தெரிந்துவிட்டது, தெளிவாக தெரிந்துவிட்டது, ஆனந்தன் அவர்களுக்கு உண்மையாகவே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மீது பற்றில்லை என்பது எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது.
என்றைக்கு அவர் ஷூ கால்களை போட்டுக்கொண்டு அண்ணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாரோ அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மீது மரியாதையோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மீது பாசமோ பற்றோ இல்லை என்று தெரிந்துவிட்டது. ஆனால் குறைந்தபட்சம் அரசியலுக்காகவாது திருமுல்லை வாயிலே தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் திருமுல்லை வாயிலிருந்து பொத்தூருக்கு வெறுமனே 5 கிலோமீட்டர் தொலைவு தான். தேசிய ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து கொண்டு போய் அந்த திருமுல்லை பொத்தூரிலே இருக்கிற அவருடைய நினைவிடத்திலே ஒரு மலர் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தான் எவ்வளவு பெரிய ஆள், தான் எவ்வளவு பெரிய வீடு வைத்திருக்கிறேன், தான் எவ்வளவு படோடோபமான கார் வைத்திருக்கிறேன் என்று ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டாபிராமிலே அவருடைய வீட்டுக்கு அவர் விருந்துக்கு அழைத்து செல்கிறார். ஆனால் இதெல்லாம் முடிந்து விட்ட பிறகு மாலை சேர்க்குள் நடக்கின்ற பொழுது அண்ணன் தான் என்னுடைய கடவுள், அண்ணனுக்காகவே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், அண்ணனுடைய வழிகாட்டுதலின்படி நான் செயல்படுவேன், அண்ணனுடைய கொள்கையை நான் தூக்கி சுமப்பேன் என்றெல்லாம் நாடகம் நடிக்கிறார். ஆக இவர் யார் அனுப்பிய நபர் என்று விரைவில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அவர் யார் என்று இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த கட்சியிலே குழப்பங்களை விளைவிப்பதற்காகவும் இந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்காகவும் கட்சியினுடைய வழக்கை முற்றாக அழிப்பதற்காகவும் யாரோ ஒருவரால் அனுப்பப்பட்ட நபர்தான் ஆனந்தன் என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு தொடர்ந்து எழுந்து வருகிறது. ஆகவே ஆனந்தனை இந்த மாநில தலைவர் ஆனந்தனை நீக்கும் வரை ஜனநாயக நெறிமுறையின்படி எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு நியாயமான தீர்வை எங்களுக்கு வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி முழுக்க பெகன்ஜியுடைய கவனத்திற்கு இதுவரை எடுத்து செல்லப்படவில்லை. பெகன்ஜியுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல முடியாதபடி ஆனந்தன் பல வகைகளிலே முட்டுக்கட்டைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெகன்ஜியை சந்திக்க முடியாதபடி பல்வேறு சூழ்ச்சி தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார். இது பெகன்ஜினுடைய நாலேஜுக்கு எட்டப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இன்று பரப்பப்பட்ட செய்தி முற்றிலும் தவறானது. இது வழக்கை மடைமாற்றுவதற்கும் கட்சி வளர்ச்சியை கெடுப்பதற்கும் ஆனந்தனுடன் இருக்கின்ற நபர்களால் செய்யப்பட்ட திட்டமிட்ட சூழ்ச்சி. இதை ஊடகத்தில் அம்பலப்படுத்துவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக